இன்னைக்கு ஜான் 6 இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பர்த்டே. சென்னையில் 1967 பிறக்கிறாரு. 4 இயர்ஸ்லேயே பியானோ கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. மியூசிக் மேலே இவருக்கு இருந்த ஆர்வம் ஃபுல் டைம் மியூசிஷியனாக கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மியூசிக் கெரியரில் அதர் கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வேர்ல்ட் டூர் போக சான்ஸ் கிடைக்குது. அப்போது ட்ரினிட்டி காலேஜ் லண்டனில் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது ஃபார் மியூசிக்காக. 1992 ரோஜா மூவி மூலமாக மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு கம்போசராக அறிமுகமாகிறாரு. அந்த மூவிக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டும் வாங்குறாரு. இதை தொடர்ந்து இவரோட மியூசிக் ஜேர்னியில் கம்போசராகவும் சிங்கராகவும் நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணுறாரு. 1997 50th இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்தே மாதரம் அப்படிங்கிற ஆல்பம் ஒன்று கம்போஸ் பண்ணுறாரு. இதுதான் இவரோட பெஸ்ட் செல்லிங் நான் ஃபில்ம் ஆல்பமாக இருந்தது. இவரோட அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 30+ ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கியிருக்காரு, 2 ஆஸ்கர் அவார்ட், கிரானி அவார்ட், போஃப்தா அவார்ட் எல்லாமே வாங்கியிருக்காரு. இவரை ஹானர் பண்ணுற விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இவருக்கு கலைமாமணி அவார்டும், இந்தியன் கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அண்ட் பத்ம விபூஷன் அவார்டும் கொடுத்துருக்காங்க. இவர் ஏஆர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இதில் சேரிட்டிஸ்க்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணி டொனேட்டும் பண்ணிகிட்ருக்காரு. கேஎம் மியூசிக் காலேஜ் ஒன்று நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. தென் இந்தியன் பெஸ்ட் சிங்கிங் டேலண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்காக யூடியூப் சேனலில் அரைவ்ட் அப்படிங்கிற சீரியஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ரீசெண்டாக ட்ரினிட்டி லெபர்ன் மியூசிக் காலேஜ் லண்டனில் இவரை ஹானரி பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இவரோட பர்த்டே. தென் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.